எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. நம்ம ஊர்ல நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும் பஞ்சமே கிடையாது. நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க ஊர் தண்ணி மாதிரி இல்லாட்டினாலும் எங்க ஊர் தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் தண்ணி பஞ்சம் இருந்தது, இப்போ கிடையாது. தாமிரபரணி தண்ணி வந்ததுலேருந்து தண்ணி நல்லா வருது. வாரத்துக்கு 2-3 தடவை வந்துடுது. இப்போல்லாம் தினத்துக்கும் உழுகுது. அப்படிங்களா? சரி சரி. உப்பு தண்ணி போர் மோட்ரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தண்ணி டேஸ்ட்டு. இந்த ஏரியாவுக்கு நல்ல சப்ப தண்ணியாக தான் இருக்கும். சோப் போட்டாலும் நல்ல நுர வரும். மார்க்கெட்டு கோயிலுன்னு எல்லாம் பக்கம்தான். இங்கே பக்கத்தில் தான் உழவர் சந்தை கூட இருக்குது. உங்களுக்கு எதுக்குமே கவலை இல்லை. சரி சரி. புது ஊர் இன்னும் கொஞ்சம் பழகுனா சரியாக போகும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க மைனி. எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? சரி சரி. புது ஊர் ஆளும் பேரும் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க மைனி. தினமும் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் எங்கள் கருப்பேன் இல்லைன்னா முத்து யாராவது ஒரு ஆள் பால் கொண்டுக்கிட்டு வருவாங்க. நானும் 4 கிழமையானா கறி எடுத்தேன்னா ஆக்கி எங்கள் அரவிந்தே இல்லைன்னா விக்னேஷுக்கிட்ட கொடுத்து விட்றேன். சரிங்க சரிங்க மைனின்னு சொல்லுங்க. சரிங்க மைனி. வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. போர் அடிச்சதுன்னா அப்படியே பொடி நிறைய அங்கே நம்ம வீட்டு பக்கம் வாங்க, உட்காந்து பேசுவோம். நம்ம சொந்த பந்தம் எல்லாம் பெரிய தலைக்கட்டு பார்த்தீங்களா? ஆளும் பேர் எந்நேரம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வருத்தமே பட தேவையில்லை தனியாக வந்து இந்த ஊரில் இருக்கமே அப்படின்னு. சரிங்க மைனி. அண்ணாச்சி என்ன ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க? இல்லை பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அதான் கேட்டுட்டு இருந்தேன். வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நானும் அதை தான் வந்ததுல இருந்து சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல அம்சமா இருக்கு, சுத்தி சுத்தி நல்ல காத்தோட்டமாவும் இருக்கு. அங்க வீட்டை வாடகைக்கு விட்டாச்சோ? ஆமாங்க, வாடகைக்கு விட்டாச்சு. முதல்ல என் சம்சாரத்துக்கு அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா உங்க பையன் பேசி பேசியே எங்க மனசை கரைச்சிட்டா. அப்படி அவனுக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? 8 ஊருக்கு பேசுவான். நாங்களுமே சொந்த பந்தம் பிறந்து வளர்ந்த ஊரையெல்லாம் விட்டுட்டு இந்த ஊருக்கு வரணுமான்னு ரொம்ப யோசிச்சோம். உங்க மகன் தான் அதுக்கு சொந்தக்காரங்கன்னா விசேஷம் திருவிழா பண்டிகைன்னா ஒன்னா கூடிக்கலாம். அதுதான் நல்லாவும் இருக்கும். நம்ம இப்ப முக்கியமா பார்க்க வேண்டியது பிறந்து இந்த வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த பிள்ளையோட வாழ்க்கையத்தான் அப்படின்னு சொன்னாரு. குட்டி பிள்ளை இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு வந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு அங்க ஒரு தாத்தா ஒரு பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லைங்க மாமா. சொந்த பந்தம் அந்த பிள்ளைக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு உங்க பிள்ளைதான் எடுத்து சொன்னாரு. எங்க கருப்பன் அதெல்லாம் கரெக்டா தான் பேசுவான். எங்க பேத்திக்கு 4 மாமங்காரங்க, 2 அத்தைக்காரிங்க, 2 சித்தப்பா மாருக, 3 தாத்தா மாருக, 3 பாட்டி மாருக, பத்தா குறைக்கு ஒரு கொள்ளு தாத்தா ஒரு கொள்ளு பாட்டி. எம்பட்டு சொந்தம். இதுல பாருங்க, இந்த சொந்தம் எல்லாமே ஒரே வீட்டுல இருக்கு. அதுதான் இதுல ஆச்சரியம். வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். ஆன வருது வழிய விடுங்க எல்லாரும். எப்பா நீங்க விளையாடுற விளையாட்டா இது? என் பேத்தி ஆன மேல வாராடா, வழிய விட்டு நில்லுங்க எல்லாரும். பிள்ளைய நல்லா பிடிச்சுக்கங்கப்பா. இந்த பாரு, ஒத்த கையில பிடிச்சிருக்கேன் பிள்ளைய. நீ பதறாத, போட்டுற மாட்டேன் உன் பேத்திய. பட்டு பிள்ளை என்னடா ஆன போறீங்களா? சவுண்ட பாரு இந்த பிள்ளைக்கு. அப்படியே அவங்க தாத்தாவ மாதிரி. பிள்ளைய தூக்கு மரகதம். குட்டி மானு. அம்மா நிமிர முடியல. இவர் சொன்னா கேட்க மாட்டார்ல. இருடா வையாத, நிமிந்துடுறேன். அப்பா ஸ்டீல் பாடிடா. சேர்த்தேன். ஏன் மாமா இந்த வயசுல பிள்ளை ஆன போகணும்னு ஆசைப்பட்டது அதான். ஆமா, என் பிள்ளை வாயை திறந்து யானை போகணும்னு சொன்னது. மாமா பேப்பர் காரன்ட்ட சொல்லியாச்சு. தினமும் பேப்பர் போட சொல்லி ஹிந்து போட சொல்லியிருக்கேன். சேர்த்தனே? சரிதான். நம்ம ஹிந்து தான் படிக்கிறது. அண்ணாச்சிக்கு தெரியுமோ? மாமா கேபிள் கார் அண்ணாச்சிட்ட சொல்லிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துல வந்து கனெக்ஷன் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. சித்தப்பா கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு வந்துட்டேன். அவங்க ரேஷன் கார்டு இருந்தால் தான் புது கனெக்ஷன் கொடுப்பாங்களாம். நீங்க சொன்னீங்கன்னு சொன்னேன். ஒரு சிலிண்டர் மட்டும் இப்போதைக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்களாம். அப்புறம் ரேஷன் கார்டு கொடுத்துட்டு புது கனெக்ஷன் வாங்கிக்கிறதாம். சரியா போகுமியா? ஏற்கனவே நம்ம வீட்டில இருந்து ஒரு சிலிண்டர் கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ நீ வேற ஒரு சிலிண்டர் கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கையா? 2ஐயும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள புது ரேஷன் கார்டும் வந்துடும். புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இவங்க 3 பேர் பேரை மட்டும் போட்டு அப்ளை பண்ணியிருக்கு. அங்க மாப்பிள்ளை பேரை நீக்கியாச்சா? நீக்கியாச்சு. சரி. டேய், இது என்ன சட்டையை ஒன்று இன் பண்ணு, இல்லைன்னா வெளியே எடுத்து விடு. அது என்ன ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் இப்படி ஸ்டைலு மாமா? இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க கூடாது. போ. வாடா அரவிந்தா, ஓடிடுவோம். சும்மாவே இருக்க மாட்டாருடா.
பார்த்தாலே சல்லி பயலுக மாதிரி இருக்கு. ஒன்னும் உள்ள சொருகு இல்லைன்னா வெளியே எடுத்து விடு. சரிங்க சித்தப்பா. சரி வா, இடத்த காலி பண்ணுவோம். எங்க பாட்டியை காணும்? அவங்க வெண்ணிலாவுக்கு துணையா வீட்டில் இருக்காங்க. வெண்ணிலாவுக்கும் என் பிள்ளைக்கும் பரிசை போட போறோம்ல, அதான் தனியாக விட்டுட்டு வரக்கூடாதுல்ல, அதான் வீட்டுக்கு பெரிய ஆளா துணைக்கு இருக்காங்க. கேள்விப்பட்டேன். எப்பா வள்ளி, உங்க வீட்டுக்காரமாவை காணும்? அதான்ப்பா என் தங்கச்சிக்கு துணையா இருக்கா. ஆட்டம். தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சந்தோஷமா இருக்கா? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்க்கா, அதுதானே எங்களுக்கு வேணும். மச்சி பால் சூப்பரா இருக்கு. நாட்டு சக்கரை போட்டீங்களோ? ஆமா மலரு. இவன் ஏன்டா வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கான்? தம்பி என்னடா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் நல்லா தான் இருக்கேன். தம்பி அதெல்லாம் இல்ல, நீ ஒரு மாதிரியாவே இருக்க. என்னமா செய்தா உனக்கு உடம்புக்கு? நீ இந்த ஊருக்கு பர்மனெண்டா வந்துட்டேல, அதான் கடுப்பா இருக்கு. ஆரம்பிச்சிட்டான். முத்து அப்படிலாம் சொல்லாத, நம்ம மச்சி தானே. உனக்கு தான் மச்சி, எனக்கு இல்ல. உனக்கு அக்காடா. சரி நீ பால் குடி. மச்சி நீங்க ஒன்னும் கோச்சுக்கிடாதீங்க, இவன் சும்மாதுக்காண்டின்னு சொல்றான். ஆமா எனக்கு தெரியாதாக்கும் என் தம்பியை பத்தி. ஏங்கா மச்சான இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட சொல்லியிருக்கலாம்ல, எல்லாரும் இருக்கும், அவர் மட்டும் இல்ல பாரு. இல்லடா தம்பி, 2 நாளா லீவ்ல தான் இருந்திருக்காரு. வீட்டை ரெடி பண்றதுக்கே 2 நாள் ஆச்சு. நான் வெண்ணிலாவுக்கு பரிசம் போடுறதுக்கு வேற லீவ் போடணும்ல, சும்மா லீவ் போட முடியாது இல்லடா. அதான் பாலை காய்ச்சின உடனே குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வருவாரு, சாயங்காலம் சீக்கிரமா வந்துருவாருன்னு நீ ஒன்றும் நினைச்சுக்கிடாத. நான் என்னக்கா நினைக்க போறேன், எல்லாரும் இருக்கோமே, மச்சானம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கும் ஆசைதான், நம்ம வீடு பால் காய்ச்சிரும், நம்ம இல்லைன்னா எப்படின்னா நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்புறமும் வெண்ணிலாவுக்கு பரிசம் போடுறதுக்கும் போகணும்ல, அதுக்கு போகாட்டி எப்படி, அதான். சரி வீட்டுக்கு எதுவும் வேணும்னா ஒரு ஃபோன் பண்ணு, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், சரியா? சரிடா. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஆனா வெளியே காட்டிக்கிடாம உட்காந்துருக்காரு பாத்தியா? அப்பா எப்பவும் அப்படித்தானே, விடு. எங்க மாமியார் தான் கொஞ்சம் அந்த ஊருக்கு வாரதுக்கு அப்படி இப்படின்னுகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சமாளிச்சாச்சு. அங்கேயும் வீட்டை வாடகைக்கு விட்டாச்சா, இந்த வருமானம் அது வேற தனியா வருமா, அதனால அப்படி எப்படின்னு எப்படியோ சமாதானம் ஆயிட்டாங்க. அதெல்லாம் அவங்க வருத்தப்படாம நம்ம பாத்துக்கலாம், சரியா? சரிடா தம்பி. புது ஊர்ல கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருப்பாங்க, அப்புறம் போக போக பழகிக்குவாங்க. நீ கொஞ்சம் சிரிச்சு வச்சு அனுசரிச்சு இரு. சரிடா பெரிய மனுஷா, சரி. சரி நீ சமைக்க போறியா இல்ல கடையில வாங்கிட்டு வரவா? சமைச்சிருவோமாடா? இத்தனை பேருக்கு சமைச்சிருவியா? எல்லாரும் இருக்காங்கல்லடா தம்பி, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிடுவோம். இல்லக்கா, நான் மளிகை ஜாமான்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன், அதையெல்லாம் பிரிச்சு நீ டப்பாவில் எல்லாம் போட்டு உனக்கு சமைக்கிறதுக்கு நேரம் ஆகாது இன்னைக்கு. சரி அப்ப கடையில வாங்கிக்கலாங்கிறியா? நீ மளிகை ஜாமான் எல்லாம் பிரிச்சு டப்பாவில் கொட்டி ரேக்கில் அடுக்கு, நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன். நைட்டுக்கு நீ ஏதாவது பண்ணிக்கோ. இல்லடா, பால் காய்ச்சின அன்னைக்கு சமைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அதான் பாலை காய்ச்சியாச்சு, சக்கரை பொங்கல் வச்சு இறக்கியாச்சு, இன்னும் என்ன? அப்ப சரி வெளியவே வாங்கிக்கிடுவோம், அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார்ல. அவருக்கு பேத்தியை கொஞ்சறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்படியுமே இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேல இங்க உட்காந்துருக்க மாட்டாரு, கிளம்பிடுவாரு. கருப்பா எல்லாருக்கும் பிரியாணி வாங்குவோமா? அது இன்னொரு நாளைக்கு வாங்குவோட தங்கம், இன்னைக்கெல்லாம் வேண்டாம். என்ன ஏன் நீங்க சாப்பிடக்கூடாதா? வெஜிடபிள் பிரியாணி வெஜ்ஜா? சரி அப்ப வாங்கிட்டு வரேன். சரி. முத்து உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? முத்து என்னமா அதுன்னா சொல்லு. ஒன்றும் இல்லை தாயே, நீ பேசாம இரு. டேய் என்னடா? ஒன்றும் இல்லை ப்ரோ. உனக்கு தலை வலிக்குதா இல்லைன்னா வயிறு வலிக்குதா? எனக்கு ஒன்றும் வலிக்கல. அப்புறம் ஏன் முத்து உம்மனே இருக்க? தம்பி என்னடா ஆச்சு? ஒன்றுமே இல்லை ப்ரோ, நான் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க எல்லாரும். நீ இப்படியெல்லாம் சும்மா நின்றுட்டு இருக்க மாட்டியே, அதனால தான் கேட்குறோம். எனக்கு இவங்க வந்ததே பிடிக்கல. டேய் அக்கா வீட்டு ஆளுங்க முன்னாடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. அதனால தான் எதுவும் பேசாம கம்முன்னு இருக்கேன், அதுக்கும் விட மாட்டேங்கிறீங்க. முத்து நிஜமாவே அதுதான் காரணமா? சும்மா ப்ரோ, கொஞ்ச நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா இந்த கருப்பாயி என்ன செய்யறான்னு பாப்போன்னு பார்த்தேன். அசராம நிக்கிறா பாரு. அட விளக்கண்ணா, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? அதுதானா முத்து கொத்து, சும்மாவே இருக்க மாட்டேன் என்னடா பாவம் மச்சி. கருப்பாயி ஒரே மாசத்துல உன்னை இந்த ஊரை விட்டு ஓட விடுறேன் பாரு. பாப்போம். நான் பர்மனண்டா இன்னும் இங்கே தான் இருக்க போறேன். என்ன ப்ரோ அப்படியே பார்த்துட்டே இருக்க? நிஜமாவே உனக்கு இதான் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ, சும்மா இதோ இவகிட்ட ஏதாவது வம்பெடுக்கலான்னு பார்த்தேன், கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேங்கிறா கருப்பாய். இதுதான் காரணம்னா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத அக்கா வீட்டு ஆளுங்க முன்னாடி. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. சரி ப்ரோ. விளையாட்டு பேச்செல்லாம் நம்ம வீட்டோட வச்சுக்கணும். இங்க வந்தா வாயை வச்சுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது, விளையாட்டு வினையாகி போயிடும். சரி பார்த்து இருந்துக்குவேன்.
சரி அக்கா, நான் போயிட்டு கடையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரும்போது அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சரிடா தம்பி. மானு, நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவேன். நீ அது வரைக்கும் சமத்தா இருக்கணும். என்ன சரி இருப்பேன். சமத்து பிள்ளை. சரி போயிட்டு வரட்டுமா? தம்பி வரேன்டா, நீ வரியா என் கூட? இல்லை ப்ரோ, நான் இங்கே இருக்கேன். சரி பார்த்துரு. என்ன சரி மானு, வரேன்டா. போயிட்டு வா. முத்து, என்ன கருப்பேன் உன்னை வஞ்சிட்டான்னு நீ கோவப்பட்டுறாத என்ன? ஏன் அண்ணன் என்ன திட்டினதுக்கு நான் எதுக்கு கோவப்பட போறேன்? இல்லடா சொல்றேன், அவன் இப்ப கொஞ்ச நாளாவே அப்படித்தான் திரியறான், திமிராவே இருக்கான், என்னையவே வஞ்சிக்கிட்டே தான் இருக்கான் தெரியுமா? ஆமா, நீ பெரிய ஓவிய சித்திரம், நானே கொட்டு கூட. நானே சமத்து பிள்ளைடா, என்னையவே வஞ்சிக்கிட்டே தான் இருக்கான், மாமா மாதிரியே மாறிக்கிட்டே வரான். இது ஒருத்தி. முத்து எங்க போற? இந்த வாசல்ல தான் உட்காந்துருப்பேன், எங்கேயும் போல. எங்கேயும் போயிடக்கூடாது என்ன? எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும் என்கிட்ட. உங்ககிட்ட எதுக்கு சொல்லிட்டு போகணும்? உன்னை காணும்னா கருப்பை என்கிட்ட தான் கேட்பான். சரி. மச்சி, நம்ம மளிகை ஜாமான் எல்லாம் எடுத்து அடிக்க போமா? வா. என்ன மரகதம், பட்டுச்சேலை எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. முகத்துல சிரிப்பையே காணும். இல்லக்கா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பார்வதி, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மைனி. சிகப்பு கலர் என் மகளுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா, அதுக்கு தானே அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச கலர்ல எடுத்திருக்கு. பிளவுஸ் அங்கேயே கட் பண்ணி வாங்கி தைக்க கொடுத்துட்டு வந்தாச்சு. சரிங்க மைனி. மயிலு, உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு பெரியம்மா. பரிசம் தானே போட போறோம் அப்படின்ட்டு வெண்ணிலாவுக்கு மட்டும்தான் பட்டுச்சேலை எடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பட்டுச்சேலை எடுத்து கொடுத்துட்றேன். என்ன? சரிங்க பெரியம்மா. ஒன்றும் எடுத்து கொடுக்கலையே பெரியம்மா அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. பரிசம் போடுறதுக்கெல்லாம் எல்லாருக்கும் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும் பெரியம்மா. உன் புருஷன் சண்டைக்கு அப்பிக்கிட்டு வருவான் தாயே. என் பொண்டாட்டிக்கு எடுக்காம அதை எப்படி நீங்க பரிசம் போடலாம் அப்படின்ட்டு வருவான். அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாரு. ஆமா, என் மருமகனை பத்தி என்னைய விட நேற்று வந்து உனக்கு ரொம்ப தெரியும் பாரு. கல்யாணத்துக்கு எடுத்துக்கிடுவான் பெரியம்மா எல்லாருக்கும். சரி சரி. ஏமைனி, 2 பட்டுச்சேலை இருக்கு. ஒன்று எனக்கு, ஒன்று வெண்ணிலாவுக்கு. சரிங்க மைனி. சரி, உனக்கு வேணா எடுக்கணுமா? இல்லை இல்லை, கல்யாணத்துக்கு பார்த்துக்கிடுவோம். கல்யாணத்துக்கு பட்டு எடுக்கிறதுக்கு எல்லாரும் காஞ்சிபுரம் போயிடுவோம். யாருக்கும் எந்த குறையும் இல்லாம எல்லாருக்கும் நல்ல விலை வசந்த பட்டுப்படவே எடுத்து தாரேன். சரிங்க மைனி. சரி. வெண்ணிலா, உனக்கு பிடிச்சிருக்குல்லடா? நல்லா பிடிச்சிருக்குதே. மலர், உனக்கு பிடிச்சிருக்கா? நானாக்கும் கட்ட போறேன். நீ கட்டலைன்னாலும் வெண்ணிலா கட்ட போறாள்ல, அப்போ உனக்கு பிடிச்சிருக்கணும்ல. நல்லா இருக்குதே. எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு கேட்டுத்தே வாங்க வேண்டியதா இருக்கு. பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு யாராவது வாய் நிறைய சொல்றீங்களா? ஒன்றும் கிடையாது. ஏன் மரகதம் அப்படியே உக்காந்துருக்க? என்னக்கா செய்யணும்? வெண்ணிலாவை என் வீட்டுக்கு மருமகளை எடுத்துக்கிறேன்னு உனக்கு வருத்தமோ? எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானக்கா. எங்கேயோவா போக போறா, அடுத்த வீட்டில் தான் இருக்க போறா. எப்படி இருந்தாலும் அவ என் மருமகதே. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏமை நீ சொல்லு. பரிசம் போடுறதுக்கு சொந்தக்காரங்க தெருக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டாச்சா? ஆமா, நானே தான் ஒத்தையில போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்காரர் என்னடான்னா எந்த வேலைக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ ஒரு பக்கம் உன் புருஷன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு, சோறு வண்டை கொடுக்கணும், காப்பி வண்டை கொடுக்கணும்னு. இல்லாட்டி வைவார் மைனி. உங்க அண்ணே வீட்டில் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்க நான் அம்பிட்டு வரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவரே மணி அடித்தா வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டு போகிறாரு. ஆனால் உன் வீட்டுக்காரரை பற்றியா? தோட்டத்தில் வேலையாளுங்க இருப்பாங்கல்ல மைனி, அவங்கள அப்படியே விட்டு போட்டு நம்ம இந்த பக்கம் வர முடியாதுல்ல, பார்த்துக்கிடணும்ல இருந்து. அதனால தான். சரி சரி, என்னத்த சொல்ல, நம்மளுக்கு நம்ம வீட்டுக்காரர்களை கைக்குள்ளே வச்சுக்கிட தெரியலை. எல்லாருக்கும் மரகத மாதிரி சமத்து வருமா? இப்போ எதுக்குக்கா என்ன இழுக்கிறீங்க? நான் எங்கத்தா உன்னை இழுக்கிறேன்? அப்படியே தானே உக்காந்துருக்க. உன் வீட்டுக்காரர் என்னதே அம்பிட்டு வரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாலும் உனக்கு அடங்கிதான் இருக்காரு பத்தியா? என் வீட்டுக்காரரு பயந்துக்கிட்டு இருக்காருன்னு தான் பாரு. ஆனால் எனக்கு கொஞ்சமாவது அடங்குறாரா இல்லை நான் சொல்கிற பேச்சதையும் கேட்குறாரா? அதான் சொன்னேன், உன் சமத்து யாருக்கும் வராது. அப்படி என்னதான் சொக்கு பொடி போட்டு வச்சிருக்கியோ உன் வீட்டுக்காரருக்கு. எங்கள் அண்ணே என்னதான் வரப்பா தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக கொடுப்பாரு. அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கரெக்டாக கிடைக்குது. அதைத்தான் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மைனி. வந்துருவா, அவங்க அண்ணனை ஒன்று சொல்லிக்கிட்டா பாஞ்சுக்கிட்டு வந்துருவா. வெண்ணிலா, நீ காலேஜுக்கு லீவு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் தே. விக்னேஷும் சொல்லிட்டான், கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு கூட போகலை. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, என்ன பரிசம் போடுறேன் தட்டிக்கும். சரிங்க தே. ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண்ணு இருக்காதுடா, பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்க தே. மரகதம்,
பரசம் போடுறதுக்கு என் மருமகளுக்கு 3 பவுன்ல நான் செயின் போடுறேன். போடுங்கக்கா போடுங்க, நம்ம பிள்ளைக்கு தானே செய்கிறீங்க, செய்யுங்க. பார்வதி உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தான் மைனி. மரகதா எங்க உங்க அம்மா எங்க? கோயிலில் வச்சு பரசம் போடணும்னு சொன்னீங்கல்லக்கா, கோயில் பூசாரிக்கிட்ட பேச போயிருக்காங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் மாமனாரும் போயிருக்காங்க. ஆமாம், பின்ன கல்யாண விஷயம்ல கோவிலில் வச்சு சபையில் 4 பேர் அறிய தானே பரசம் போடணும். அப்போ தானே நாளப்பணம் எதையும் மாற்ற மாட்டேங்க. வீட்டில் வச்சு பரசம் போட்டாலாம் சரியாக வராது. சபையில் 4 பேர் முன்னாடி தான் பரசம் போடணும். அப்போத்தான் எனக்குமே ஒரு உத்தரவாதம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கு தான் கோயிலில் வச்சு பரசம் போடணும்னு சொன்னேன். சரிங்கக்கா, எல்லாம் உங்கள் விருப்பம்தான். சரி, நான் போய் வேலையை பார்க்கட்டுமா? ஏன் இப்போ இங்கே உட்காந்து பேசிட்டா என்ன குறைஞ்சிருவே? வேலை கிடக்குல்லக்கா. ஆமாம், வேலை கிடக்க தானே செய்யும். நீ பெரிய பண்ணக்காரி, அதுவும் இல்லாமல் மளிகை கடைக்கு ஓனர் அம்மா. நாங்கள் அப்படியா? வீட்டில் வெட்டி ஆஃபீஸர் தானே. சரி போ, போய் வேலையை பாரு. சேலையை கொண்டா. கண்ணு மலரு, வாடா தாயி, எஞ்சி வா. வரேன்டேன். பாத்தியா, போகும்போது சும்மா போறாளான்னு தன் மருமகளையும் கையோடு கூட்டிக்கிட்டு போயிட்டா. எங்க அண்ணன் மலர் பிள்ளைய எங்கேயும் தனியா விடக்கூடாது, எப்பவும் கண்ணுக்குள்ளேயே கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிடணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதனாலதான். அட கூறு கட்டவளே, மலர் என்ன இங்க தனியாவா உட்காந்துருந்தா? பெத்தவ நீ இருக்க, அந்த மைனிக்காரி அவ இருக்கா, இந்த கூட பிறந்த தங்கச்சி இவ இருக்கா, எல்லாருக்கும் மேல தாய் மாமங்காரி நான் இருக்கேன். நம்ம கிட்ட விட்டுட்டு போனா என்ன, அந்த பிள்ளைய கடைச்சா தின்றுவோம். எவ்வளவு நேக்கா கூட்டிட்டு போயிட்டான்னு பாரு கையோட. இல்ல பெரியம்மா, சித்தப்பா பிள்ளைகளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து கரெக்டா பாத்துக்கிடணும்னு சொல்லியிருக்காரு. அதான் மலரை கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னா வெண்ணிலாவையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? அந்த பிள்ளைய மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவ என்ன சூத்த பங்கா? வெண்ணிலாவுக்கு எங்க சின்ன மைனி ஒரு டீ போட்டு கொடுத்தா கூட நீங்க உடனே சண்டைக்கு வர்ற இல்ல மைனி, அதனாலதான் அவளை கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போயிருக்காங்க. ஆமா, எல்லாத்துக்கும் என்னையவே திருப்புங்க. நீங்க தானே பெரியம்மா சொல்றீங்க, என் மருமகளை பாத்துக்கிட எனக்கு தெரியாதா? நீ என்னத்துக்கு டீயை போட்டு கொண்டு வர? அப்படியே அவளை மயக்க பாக்குறியான்னு நீங்க தானே பேசுனீங்க. அதெல்லாம் சொல்றதுதான். அதுக்காக இப்படியும் பேசிட்டு அப்படியும் பேசினா அப்புறம் அவங்க தான் என்ன செய்வாங்க? ஆமா, எல்லாத்துக்கும் நான் தான் தப்பு. போங்க. வெண்ணிலா கண்ணு, இந்த பிளவுஸ்ல எம்ப்ராய்டரி டிசைன்லாம் போட சொன்னியா? சொல்லியிருக்கேன் தே, டிசைனர் பிளவுஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். வெயிட்டா இருக்குமாடா? ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். சரிடா கண்ணு, அத்தா உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? காஃபி தே. சரிடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சேலையை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. இந்தா பார்த்துக்கிட்டு இரு. வெண்ணிலா, உனக்கு சேலை பிடிச்சிருக்கா? நான் தான் செலக்ட் பண்ணேன் மைனி. சரிடா. என்ன அரவிந்தா சொல்ற? உன் தம்பிக்கும் வெண்ணிலாவுக்கும் பரிசம் போட போறாங்களா? ஆமா, காலேஜ்ல எல்லாம் இதை பத்தி யாருமே எதுவுமே பேசல. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ வெண்ணிலா கிட்ட சரியா பேச மாட்டே. என் தம்பி உனக்கு அதிகமா பழக்கம் இல்ல, அப்புறம் எப்படி உனக்கு நியூஸ் தெரியும்? அதான் உன் தம்பி கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வரலையா? ஆமா, வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்பவே எதுக்குடா பரிசம் போடுறாங்க? கல்யாணம் பண்ண போறாங்களா? இல்லப்பா, அவன் பிகாம் சிஏ முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போறான். அதான் அதுக்குள்ள பரிசத்தை போட்டு அனுப்பிடலான்ட்டு எங்க அம்மா பிளான். வெண்ணிலா தங்கச்சி தானே, அது எப்படி அக்காவை விட்டுட்டு தங்கச்சிக்கு பரிசம் போடுவாங்க? அப்படின்னா அவனுக்கும் அவளுக்கும் கூட பரிசம் போட போறாங்களா என்ன? இல்ல. ஏன் அரவிந்தா, நீ நீ எனக்கும் பரிசம் போடுங்கன்னு சொல்லி சண்டை போட வேண்டியதானே மலர? ஆமா, நான் கேட்காமல இருந்திருப்பேன். கேட்டையா? ஆமா, எனக்கும் மலருக்கும் பரிசம் போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? யாரும் எதுவும் பேச முன்னாடி கருப்பன் இருக்கான்ல, அவன் என் நெஞ்சிலேயே ஒரு உத விட்டான். அவனா? என்ன அவனாங்கிற? அவன் அடிக்க கூட செய்வானா? அடிப்பானாவா? வீட்டு பக்கம் வந்து பாரு. ஏண்டா, அவன் சத்தமா அதிர்ந்து கூட பேச மாட்டேங்கிறான். அவன் எப்படி அடிப்பான்? அவன் மிதிச்சது எனக்கு இன்னமும் வலிக்குது. நீ என்னடான்னா அவன் அடிப்பானான்னு கேக்குற? என்னால நம்பவே முடியல அரவிந்தா. முத்து தான் கோவப்படுவான், கை நீட்டுவான். இவன் எதனால அமைதியா தானடா பேசுவான்? அப்படி நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். சரி, அவன் உன்னைய மிதிச்சாங்கிற, அப்போ வீட்டுல இருக்கிறவங்க யாருமே ஒன்றும் கேட்கலையா? அவனை இப்ப யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க சுரபி. ஏண்டா? அவன் 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியே இருந்துட்டான்ல, அதுல அவனுக்கு எங்க வீட்டுல கொஞ்சம் மரியாதை கூடி போச்சு. சும்மாவே அவனை எங்க வீட்டுல கொஞ்சம் மரியாதையா செல்லமா தான் பாப்பாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் பாத்தியா, அதனால. ஓ, அதான் அவன் கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட வரல என்ன? ஆமா, அவனுக்கு பால் கறக்கவும் மளிகை கடையில உட்காரவும் மாடு மேய்க்கவுமே நேரம் சரியா இருக்கு. இதுல கம்ப்யூட்டர் கோர்ஸ் எங்க வர்றது? சரி, இப்போ உங்க வீட்டுல என்னதான் பேச்சு ஓடி இருக்கு? அதான் சுரபி, என் தம்பி விக்னேஷ்க்கும் வெண்ணிலாவுக்கும் பரிசம் போட்டு படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ண போறாங்க. அதே மாதிரி மலருக்கும் கருப்பனுக்கும் படிப்பு முடிஞ்சதும் பரிசம் போட்டு கல்யாணம் பண்ண போறாங்க. உங்க மாமா ஒருத்தர் இருப்பாரே, அவர் ஒன்றும் சொல்லலையா இப்பவே பரிசம் போடுறதுக்கு? சொல்லாம இருப்பாரா? அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. எங்க அம்மா ஒரே பிடிவாதமா நின்னுட்டாங்க. உனக்கு இதுல விருப்பம் தானா? என்ன எனக்கா பரிசம் போடுறாங்க? எனக்கு விருப்பமானு கேக்குற?
இல்லடா நீ அண்ணன் உன்னை விட்டுட்டு அவனுக்கு பரிசம் போடுறாங்கன்னா உனக்கு அதுல வருத்தம் எதுவும் இல்லையான்னு கேக்குறேன். எனக்கு மலரை கட்டணும்னு தான் ஆசை, அதுக்கு அவன் விடணும்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறப்ப நான் என்ன பண்றது? ஆமா, நீ ஏன் இதை பத்தி நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருக்க? கேட்டேன்ப்பா. நீ அந்த கருப்பனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் எனக்கு கிடைப்பான். ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ அவனை நம்பவே நம்பாத. அவன் என்ன இல்ல, அவங்க அண்ணே, அவங்க அப்பா, ஏன் அவங்க அம்மாவே மலர ஒரு முறை முறைச்சா கூட அவங்கள அடிக்கிறதுக்கே கையை ஓங்குவான். அப்படிப்பட்டவன் அவளை வேற யாருக்கும் விட்டு கொடுப்பானா? இல்ல அவளை விட்டுட்டு தான் வேற எந்த பொண்ணையும் திரும்பியாவது பாப்பானா? அப்படி அவகிட்ட என்ன இருக்குன்னு அவளுக்காக நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், எங்க அத்தை பொண்ணுல. அத்தை பொண்ணுனா என்னடா? அப்படி பார்த்தா வெண்ணிலாவும் அத்தை பொண்ணு தானே உங்களுக்கு. அதுக்காக எல்லாரையுமா லவ் பண்ண முடியும்? நீ மலரை லவ் பண்றியா? ஆமா, நான் லவ் பண்ணி என்ன செய்ய? சொல்லு, லவ் பண்றியா? ஆமால, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு நீ அவளுக்காக சண்டை போடு. நீ மட்டும் எதுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? சண்டை போடுறதா இருந்தா நான் கருப்பன் கூட தான் சண்டை போடணும். மலருக்கு இதை பத்தி எந்த அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னா அவளுக்காக நாங்க 2 பேரும் சண்டை போடலாம். ஆனா அவனைத்தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கும் போது நான் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? இதுல எங்க அம்மா வேற வெண்ணிலாவுக்கும் என் தம்பிக்கும் பரிசம் போட போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைய பத்தியெல்லாம் நான் பேசவே முடியாது தெரியுமா எங்க வீட்டுல. நான் எங்க அம்மாவை தான் மழை போல நம்பி இருந்தேன். அவங்களே இப்படி கடைசி நேரத்துல ரூட்டை மாத்திட்டாங்க. அவங்களுக்கு யாராவது ஒரு பொண்ணாவது நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா சரிதா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி விடு, இந்த பேச்சை பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ நோட்ஸ் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கவா? ஏன் நீ நோட்ஸ் எடுக்கலையா? இன்னைக்கு பாடத்தையே நான் கவனிக்கல. ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாவே இருக்கு. நீ ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடு, நான் வீட்டில் போய் எழுதிக்கிறேன். சரி வா. கருப்பா. ஏய் குட்டி பிள்ளை, என்னடா பாவட தாவணியா? ஆமா பாத்தியா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. இரு, இந்த மூட்டை அங்கிட்டு போட்டுட்டு வரேன். சீக்கிரம் வா. மனு, தலையில பூ வாங்குடி. கருப்பா, லேசா தலை வலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால அத்தை பூ வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தலை வலிக்குதா? ஏன்டா பிள்ளை? நைட்டு பூரா தூங்காம முழிச்சு முழிச்சு மருதாணி வச்சமா, அதான். நான் சொன்னேன்ல உனக்கு அதெல்லாம் சேராதுன்னு. கேக்குறியா நீ? எல்லாரும் வைக்கிறாங்க, அப்புறம் நான் மட்டும் வைக்கலைன்னா எல்லார் கையும் செவந்து இருக்கும், என் கை மட்டும் நல்லாவே இருக்காது. அப்புறம் பட்டு பிள்ளை, மருதாணி வைக்காதனாலும் உன் கை அழகா தாண்டா செல்ல இருக்கும். சரி, எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, நீ வா. கடையில கொஞ்சம் வேலை இருக்குடா. லோடு வேற வர வேண்டியதா இருக்கு, இன்னும் வரல. எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க கருப்பா, வா. போலாண்டா, அவங்க எல்லாம் முன்னாடி போய் எல்லாம் ரெடி பண்ணட்டும், நம்ம அப்புறமா போலாம். கருப்பா, நம்மளுக்கும் பரிசம் போடுவோம்யா. மனு, நான் உன்கிட்ட எத்தனை தடவைடா சொல்றது? அவங்க தான் இப்படி ஆகாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் அதை பண்ணணுமா? அவங்க மட்டும் பரிசம் போட்டுக்கிட போறாங்க, அப்ப நம்மளும் போடுவோம். குட்டி பிள்ளை, நமக்கு என்ன வயசாகுது? எனக்கு 18, உனக்கு 21. இது கல்யாணம் பண்ணிக்கிற வயசா? பாட புத்தகத்திலேயே போட்டிருக்கு, இதுதான் கல்யாணம் பண்ணிக்கிற வயசுன்னு. அட்டி வாங்க போற பாரு ராஸ்கல். நம்ம என்ன கல்யாணமா பண்ணிக்கிட போறோம்? பரிசம் மட்டும் தானே போட்டுக்கிட போறோம், அவங்க எல்லாம் போடுறாங்க. குட்டி பிள்ளை, இங்க பாரு, நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். சரி, அப்படின்னா நீ காலேஜ் படிப்பு முடிச்சதும் உங்க மாமாவை கூட்டிக்கிட்டு கொட்டு மேல எல்லாம் கொட்டிக்கிட்டு சொந்தக்காரங்க, தெருக்காரங்க, ஊர்க்காரங்கன்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என் மானுக்கு பட்டு சேலை வாங்கிக்கிட்டு ஐயா வாங்கிக்கிட்டு நானும் பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு ஐ சூப்பரா இருக்கும் உனக்கு. அப்புறம் வருஷம் போட வருவேன். நிஜமாவா? நிஜமா தாண்டி என் தங்கமே. நிலாவுக்கெல்லாம் விக்கி அந்த மாதிரி வரல? வரல, நான் உனக்கு அந்த மாதிரி வருவேன். ஆமாடா செல்லம். அப்புறம் வந்து என்ன செய்வ? வந்து நான் வாங்கி கொடுத்த சேலையை நீ கட்டிக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து நிக்கணும். நான் வந்து அப்போ உனக்கு மாலை போடுவேன். நானும் உனக்கு போடுவேன். ஆமா, போடணும்ல. சரி, அப்புறம் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு பரிசம் போட்டு முடிப்பாங்க. ஐ, அதுதான் பரிசம் போடுறதா? ஆமா, அப்படித்தான் பண்ணணும். இப்படி அவசர அவசரமா எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கருப்பை என் மானு கழுத்துல தாலி கட்டுவான். ஐ, அப்படித்தான் கல்யாணம் பண்ணணும்னு? அப்படித்தானே எல்லாரும் பண்ணுவாங்க. ஐ, ஜாலி. அப்படின்னா என்ன? அதுக்கு உனக்கு இன்னும் 3 வருஷம் போகணும். சீக்கிரமா போக சொல்லிடுவோமா? போக சொல்லிடுவோம். இன்னும் 3 வருஷம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். ஆமாவா, ஓடி போயிடும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சமத்தா போய் அத்தை பக்கத்திலேயே இருந்துக்கணும், என்ன? சரி. லோடு வந்ததும் பத்தல் மூடை இறக்கி வச்சுட்டு கருப்பையன் ஓடி வந்துருவான் என் மானுக்கிட்ட. அப்ப நான் முன்னாடி போய் உனக்கு இடம் போடட்டுமா? சரிடா, இடம் போட்டு வைங்க, போங்க. சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன்டா, முன்னாடி போ, வந்துடுறேன்.
ஏய் ஜிலுக் ஜிலுக் அப்படி ஆடுதா நான் இடுப்புல மாட்டி இருக்கிறது. ஆடுதுல. எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டாங்க. ம் நான் சொன்னேன் இதுதான் என் கருப்பேன்னு சொன்னேன். சரிதானே? சரிதான்டா. சரி எல்லாரும் கூட சேர்ந்து நீங்களும் கோயிலுக்கு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். நீயும் சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன்டா. கருப்பா சீக்கிரமா வா கோயிலுக்கு. அங்க எல்லாரும் ஒண்ணா மாமாவை எல்லாரும் தேடுறாங்க. வா. நம்ம வீட்டாளுங்க எல்லாரும் அங்க கோயிலுக்கு போயிட்டோம். நீ மட்டும்தான் வரல, மாமா மட்டும்தான் வரல. வா சீக்கிரம். நான் தான் வர்றேன்னு சொன்னேன்லடா. வா கருப்பா, எல்லாரும் தேடுறாங்க உங்க ரெண்டு பேரையும். குட்டி பிள்ளை இன்னும் வத்தல் மூட வரலடா. ப்ரோ வா ப்ரோ, எல்லாரும் கேக்குறாங்க. கருப்பா வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. வா, அங்க பரசம் போட ஆரம்பிக்க போறாங்க. வா குமார், லோடுக்கார அண்ணாச்சி வந்தா நிக்கவே மாட்டாருடா. நம்ம பார்த்து இறக்கி வைக்கலன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு நாளாவது கடைக்கு லீவ் விடலாம்லடா. சொன்னா மாமா கேக்குறாரா? மளிகை கடை பால் வியாபாரம்ல என்னைக்குமே லீவு விட முடியாது குமார். சரிடா, அப்படி பார்த்தாலும் வீரா அண்ணா கபாலி என்ன இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. நீ வா. லோடு வர்ற நேரம் கடையில கூட்டம் வந்துருச்சுன்னு வை, ஒண்ணுமே பண்ண முடியாது. மெயின் ரோடா இருக்கு, லோடு வண்டியை நிப்பாட்டவும் முடியாது. மத்த வண்டி போறதுக்கு டிராபிக் ஜாம் ஆயிடும். சொன்னா கேளு, நீங்க முன்னாடி போங்க. மானு என்ன கூப்பிடுறதுக்காக நீ அங்க இருந்து வந்தியாக்கும். உன்னை ஒரு இடத்துல இருக்க சொல்லி தானே சொன்னேன் நானு. இப்ப எதுக்கு நீ வந்த? நீ அண்ணன் கூட முன்னாடி போ, நான் வரேன். நீ வா கருப்பா, மாமாவையும் கூட்டிட்டு போவோம். வா. அப்பா இப்ப எதுக்கு இங்க நின்று எல்லாரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? மாமா மீட்டிங் எல்லாம் போடல, கோயில்ல எல்லாரும் உங்க ரெண்டு பேரையும் தேடுறாங்க. சீக்கிரம் வாங்க. நீ முன்னாடி போடா ராஜாத்தி. நான் அப்பவே போயிட்டேன். இப்போ உங்களை கூப்பிடுறதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்தோம். குமார் நீ மான கூட்டிட்டு முன்னாடி போ. மாமா வாங்க மாமா, அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. சொன்னா கேட்கணும், கிளம்புங்க. மாமா வாங்க மாமா. சரிம்மா நீங்க முன்னாடி போங்க. சரி சீக்கிரம் வந்துரு. என்ன? வரேன்டா, நீ அண்ணன் கூட பத்திரமா போ. சரி. என்ன வா. வா. இங்க பாருங்கடா, ரெண்டு பேரும் பரிசம் போடுறதுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். அனாவசிய பேச்சு எதுவும் வச்சுக்க கூடாது. சரிங்கப்பா. அப்ப நீங்க வரலையா? அம்மா போயிருக்காள்ல, போதும் போதும், நான் மதுரை வரைக்கும் போயிட்டு வரேன். அப்ப சரக்கு எதுவும் எடுக்க வேண்டியதா இருக்கா? ஆமா, கொஞ்சம் மிளகு சீரகம் எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு. நான் இன்னைக்கு போய் கையோட அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போனோமா வந்தமான்ருங்க. சரிங்கப்பா. அம்மா அங்க இருக்கட்டும் பொழுதுக்கும், நீங்க போயிட்டு வந்து கடையில இருங்க. சரிங்கப்பா. சரி நான் போயிட்டு வரேன். சரிங்கப்பா. தம்பி என்ன ப்ரோ, நீ வேணா முன்னாடி போ, நான் லோடு வந்தது இறக்கி வச்சுட்டு வரேன். இல்லை வா சேர்ந்தே போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம அங்கே போய் என்ன வெட்டி முடிக்கவா போகிறோம்? லோடு வண்டி பைபாஸ் வந்துருச்சான், டீ குடிச்சிட்டு வரேன்னாரு. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும் ப்ரோ, வரட்டும். என்ன பாப்பா, என்ன வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இந்த இத உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். என்னது பாப்பா அது? குடு, மளிகை ஜாமான் லிஸ்டா? ஏய் அதை கொண்டா. இந்தாங்க. பாப்பா கொண்டாடாத. இந்தாங்க மாமா. குடு. தம்பி மளிகை ஜாமான் லிஸ்டாடா, உடனே போடணுமா என்னன்னு பாரு, எழுதி விட்டுருக்காங்களான்னு பாரு. இந்த என்னன்னு தெரியல ப்ரோ, அப்புறமா பாப்போமா. தம்பி ஓபன் பண்ணி பாருடா, மளிகை ஜாமான் லிஸ்டா இருக்க போகுது. அவங்க வீட்டுல இருந்து அவசரமா கேட்டு விட்டுருக்காங்களோ என்னமோ, அந்த பாப்பா சொல்ல தெரியாம ஓடுது. இல்ல ப்ரோ, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா கூட பாத்துக்கலாம். வா கோயிலுக்கு கிளம்பலாம். வா கோவிலுக்கு கிளம்பவா? டேய் வத்தல் மூட வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ இதை ஓபன் பண்ணு, எவ்வளவு ஜாமான்னு பார்த்து கபாலி என்னென்ன போட்டு வைக்க சொல்லுவோம். பாருடா சீக்கிரம் பாரு. இல்ல ப்ரோ, இது மளிகை ஜாமான் லிஸ்ட் எல்லாம் இருக்காது. ஓபன் பண்ணி பார்க்காமலே சொல்றேன், ஓபன் பண்ணு. மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரியே இல்லையே, ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. கொடு. யாருடா எழுதியிருக்காங்க? என்ன லெட்டர் இது? இது என்னது? தேன் ஸ்டைல்ல எழுதியிருக்கு. தேனு பிள்ளை என்ன எழுதியிருக்கு? அதை எதுக்கு இந்த பாப்பா கிட்ட கொடுத்து விடுது? ப்ரோ இது வெண்ணிலா ஹேண்ட் ரைட்டிங்கா? அவளோட ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருக்காது. அந்த சேட்டை பிடிச்ச நம்ம தேனு பண்ற வேலை எனக்கு தெரியாதா? எக்ஸாமுக்கெல்லாம் பிட்டு எழுதிட்டு போகும்போது இப்படித்தான் ஹேண்ட் ரைட்டிங்கை மாத்தி வேணுக்குனே ஒரு லெட்டரை நீட்டி நீட்டி எழுதிட்டு போகும். பாக்குறவங்க யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒருவேளை டீச்சர் யாருக்கிட்டையாவது மாட்டான், ஏன் இது இல்லைன்னு அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துடும். தம்பி கருப்பன் தம்பி, லோடு வந்துருச்சு. அந்த வந்துட்டேனே. தம்பி இரு, வத்தல் மூடை இறக்கி வச்சுட்டு வரேன். டே தம்பி, தேனு அங்க நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இங்க லெட்டர்ல யாருக்கு என்ன எழுதியிருக்கு அதை படி. ப்ரோ அது தம்பி கருப்பன் தம்பி சீக்கிரம் வாங்க. இந்த வரேனே. தம்பி என்னடா என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு வை, இந்த வரேன். அப்பா சொந்தக்காரங்க தெருக்காரங்க எல்லாரும் வரிசையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி மட்டும் வரவே இல்லை. உங்க தம்பி வேணுக்குனேன்னு தான் எல்லாம் பண்றாரு. பஞ்சு சும்மா இரு. இங்க பாரு தமிழு, எனக்கு என்னமோ அவன் வருவான்னு நம்பிக்கை இல்லை. நீ வேலையை ஆரம்பி. அதான் மரகதத்தை அனுப்பி வச்சிருக்கான்ல. ஏப்பா தம்பி இல்லாம நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா அது எப்படிப்பா?
என்னடா செய்யறது? நடக்கிறது எனக்கே பிடிக்கல, அவனுக்கு எப்படி பிடிக்கும்? அதானே எனக்கு தெரியும்ல, கடைசி நேரத்துல இப்படித்தான் பண்ணுவீங்கன்னு. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலைன்னு வைங்க, என்னை உயிரோடயே பார்க்க முடியாது சொல்லிட்டேன். தமிழு, ஆகுறது ஆகட்டும். அதே மரகதத்தை அனுப்பி வச்சிருக்கான்ல, நடக்க வேண்டியதை பாரு. பிள்ளைங்க எல்லாம் போய் கூப்பிட்டு பார்த்தாங்கடா. அவனுக்கு ஏதோ மதுரையில வேலை இருக்கான், முக்கியமான வேலையான், போய் தான் ஆகணுமா. அதனால நம்மளையெல்லாம் நடக்க சொன்னான். அவன் அப்படித்தான் கொஞ்சம் கோவத்துலதான் இருப்பான். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. வேற என்ன செய்ய? அவன் ஒரு பக்கம் குதிக்கிறா, இவன் ஒரு பக்கம் முறுக்குறான். என்ன செய்ய? சரிங்கப்பா. மச்சி வா, மாறானே வாங்க. குட்டி பிள்ளை வாங்க. அக்கா மாமா வாங்க. வந்துட்டோம். எங்க வீட்டாளுக எல்லாம் உள்ள இருக்காங்களா? இருக்காங்கக்கா, உள்ள போங்க. மச்சி சேலை கலக்குறியே. கல்யாணத்துக்கு எடுத்தது. இவர பாரு, பொம்பளை பிள்ளை மாதிரி சேலைய கண்ணு வச்சுக்கிட்டு ஏங்க பேசாம இருங்க. எங்க மச்சி உங்க மாமனார் மாமியாரை காணோம்? வந்துகிட்டு இருக்காங்க. அக்கா வாங்க. எங்கய்யா அம்மா அப்பா எல்லாம்? வாங்கக்கா, எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க, வாங்க. கோயிலில் வச்சு பரிசம் போடுறதும் நல்லதுதே. சாமி துணையோட ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலே நல்லா தானே இருக்கும். ஓய் வா, போய் எங்க பாப்பா கிட்ட நில்லு போ. வாங்க மேடம், என்ன பொண்ணு தோழி இப்பதான் வர்றீங்க? நீங்க பள்ளியிடத்துக்கு போற பிள்ளையெல்லாம் பிடிச்சு பரிசம் போட்டு விடுவீங்க, நாங்க வந்துடணுமோ? ஏய், என் தங்கச்சி காலேஜ் போயிட்டா. இப்பதான் காலேஜ்ல சேர்ந்துருக்கா. சரி, எப்படி இருந்தாலும் பொண்ணு தான், பொண்ணு தோழி தான். போய் நில்லு. இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. ஆமா, இப்ப என்ன, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர்றேன், உனக்கும் எனக்கும் பரிசம் போட்டுருவோம். ஏய் வேலைய பாடுறா. ஏன்? டேய் குமாரு, ஒழுங்கா நில்லு, இல்லைன்னா உள்ள போய் நில்லு. ஏ ஐசாத்தா, போ உள்ள போ. என்னடா உன் ஆளா? ம். கரகம். ஏண்டா? ஒண்ணுமில்ல. வெண்ணிலா, என்ன? சும்மா கூப்பிட்டேன். ஏம்மா மாலையெல்லாம் கிடையாதாம்மா? பெரிய ஆளுங்க வந்து சபையில உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் கூப்பிட்டு மாலை மாத்திக்க சொல்லுவாங்க. அமைதியாரு என்ன? சரிங்கம்மா. அம்மா உனக்காகத்தான் எல்லாருக்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்கி இம்பிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாரின் போற இடத்துல ஒழுக்கமா இருக்கணும். சரிங்கம்மா. அண்ணே, இங்க பாரு, முத்து மட்டும் வர்றான். கருப்பனங்க. முத்து கருப்பனங்கடா. முத்து கொத்து கருப்பனங்கடா. ஏன் கூப்பிட பதில் பேசாம போறான்? கோவமா வேகமா போறான்? எதுக்கு இப்படி உருன்னு போறான்? ஏய் வெண்ணிலா, நீ தான் இதை எழுதுனியா? எது? இதுவா? ஆமா. என்னடா முத்து, என்னது? முத்துக்கண்ணு என்னையா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன 2.5 வருஷமா முட்டாளாக்கிக்கிட்டு இருந்திருப்ப. முத்துக்கண்ணு என்னையா பிள்ளை? டேய் என்னடா? முத்து என்னப்பா? ராசுகுட்டி என்னையா? ஆத்தா எதுவும் சொல்லி விட்டாளா? ஏய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? டேய் என்னடா முத்து? டேய் முத்து, வெண்ணிலா கிட்ட எதுக்கடா சண்டை போட்டுட்டு இருக்க? என்னடா? என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவத்துல போறான் வாரான்? எதுக்கு அங்க போய் கத்திக்கிட்டு இருக்கான் முத்து? இவனுக்கும் இவன் அண்ணனுக்கும் வேற வேலையே கிடையாது. இவன் அங்க போய் என்ன கத்திக்கிட்டு இருக்கான்? எல்லாரும் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு. டேய் என்னடா? ஏய் என்னடா, என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? என் மருமக மூஞ்சில என்னத்தை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போனே? என்ன முத்து? ஏண்டி இத்தனை நாளா என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி லவ் லெட்டர் எழுதி கொடுத்து ஏமாத்திட்டு இப்ப இவன் கூட பரிசம் போடுறதுக்கு வந்து நிக்கிறியே, உனக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். என்ன பார்த்தா உனக்கு இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா? என்ன தவிர வேற எவனையாவது உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேன். ஐயா முத்துக்கண்ணு, அடே அடே, டேய் டேய், எம்மா என்னம்மா? எம்மா இவளையும் பாருமா, சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா. போச்சு. அட பாவி, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். அன்னைக்கு இவங்க அப்பன் பண்ண காரியத்தை இன்னைக்கு இவன் பண்ணிட்டான் பாரு. அடே முத்து, டேய். ஐயோ, போச்சு. இங்கிட்டு வாடா பாவி பயலே. அடே அரவிந்தா, உன் பக்கத்துல என்னடா மலர் நிக்கிறான்? அவன் கழுத்துல நீ தாலியை கட்டுறா? டேய் சத்தம் போட்ட கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். அசையாம நில்லு. அக்கா மன மலரு, ஐ லவ் யூ.